கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் கப்பல் துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 100 ஆண்டுகள் பழமையாக இருந்த சுசீந்திரம் பாலத்திற்கு பதிலாக கட்டப்பட்ட புதிய பாலத்தை திறந்து வைத்ததோடு கூட ஏராளமான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் ஏராளமான புதிய திட்டங்களை அறிவித்தும் மதுரவாயில் உட்பட ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய்க்கான தமிழ்நாட்டிற்கான சாலை திட்டங்களை அறிவித்தும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவ்வளவு முழுமையான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எனக்கு இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக மகிழ வேண்டிய நேரம் இந்த நாள், இந்த நேரம். அப்படி இருந்தாலும் கூட நான் கொடுத்த வாக்குறுதி, நான் உழைத்த உழைப்பு இந்த ஆண்டு பொங்கல் விழாவோடு கூட ஜல்லிக்கட்டும் நடக்கும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை நான் கொண்டிருந்தேன். அதை தமிழக மக்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். துரதிர்ஷ்டவசமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்னும் வராத காரணத்தினாலே ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இதற்காக பகிரங்கமாக என் தமிழ் சமுதாயத்திடம், என் தமிழ் சொந்தங்களிடம் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்க விரும்புகின்றேன். ஆனால் என்னுடைய உறுதிப்பாட்டிலே நான் மீண்டும் நிலையாக நிற்கின்றேன். ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தே தீர்வோம் என்கின்ற உறுதியான நம்பிக்கையும் அதற்கான உழைப்பும் தொடர்ந்து இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு விவசாயம் பொய்த்து போய் மிக மோசமான நிலைக்கு விவசாயிகள் ஆளாகி இருக்கின்றார்கள். அது ஒரு புறத்திலே கவலையாக இருந்தாலும் கூட ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத நிலை, அதிலும் குறிப்பாக நான் சொல்லி வந்த வாக்குகளை நான் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு நாள் பொங்கல் விழாவையும் கொண்டாடப் போவதில்லை, இதில் மகிழப் போவதும் இல்லை. என்னுடைய விவசாய மக்கள் அவர்கள் இந்த ஆண்டு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த துயரமான நேரத்தில் தமிழக விவசாயிகளுடைய நலனுக்காக என்னுடைய 1 மாத சம்பளம் மட்டுமல்லாமல் அலவன்ஸ் முதற்கொண்டு 1,50,000 ரூபாயை அவருடைய நலனுக்காக வழங்குவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.